வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எவிடன்ஸ் லால ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கான எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ், அதாவது சாட்சிகளின் விசாரணை அப்படிங்கிறது தொடர்பான அனைத்து தகவலையும் ரொம்ப தெளிவாக அதே நேரத்தில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வர்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நீதிமன்றத்தில் உண்மைகளை நிரூபிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் இந்த சாட்சிகள் விசாரணை அப்படிங்கிறது. இது 3 கட்டமாக நடைபெறும். அதாவது முதல்ல எக்ஸாமினேஷன் இன் சீஃப், முதல் விசாரணை அப்படிங்கிறதும், அடுத்ததா கிராஸ் எக்ஸாமினேஷன் குறுக்கு விசாரணை அப்படிங்கிறதாவும், அடுத்ததா ரீ எக்ஸாமினேஷன் மறு விசாரணை அப்படிங்கிறதாவும் 3 கட்டமாக சாட்சிகளோட விசாரணை நடைபெறும். அதாவது ஒரு வழக்கு தொடர்பான சாட்சி அவருடைய சாட்சியோட செல்லும் தன்மையை சோதிக்கிறதுக்காக இந்த விசாரணை நடைபெறுது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த முதல் விசாரணை எக்ஸாமினேஷன் இன் சீஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை யாரு கண்டக்ட் பண்ணுவா, யார் நடத்துவா அப்படின்னு பார்த்தா, யாரு அந்த சாட்சியை நீதிமன்றத்திற்கு முன்னால கொண்டு நிறுத்துறாங்களோ அவங்க அந்த சாட்சிகிட்ட விசாரணை செய்யற அந்த நடைமுறையை தான் நம்ம முதல் விசாரணை அப்படின்னு குறிப்பிடுவோம். பொதுவா கிரிமினல் கேசஸ்ல அரசு தரப்பு, அதாவது ப்ராசிக்யூஷன் தான் தனது சாட்சியை முதல் விசாரணை செய்வாங்க. உரிமையல் வழக்கு, அதாவது சிவில் கேசஸ்ல பிளைண்டிஃப் தான் தனது சாட்சியை விசாரிப்பாரு, அதாவது முதல் விசாரணையில. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சாட்சி அழைக்கிற அந்த தரப்பிற்கு சாதகமான உண்மைகளை அந்த சாட்சி சொல்லணும், அதை நீதிமன்றத்துல பதிவு செய்யணும் அப்படிங்கறதுதான் இதோட நோக்கம். நீதிமன்றத்திற்கு நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீர்கள்? ஐயா, வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது. சரி, நீங்கள் இப்போது சாட்சியத்தை தொடரலாம். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய முக்கியமான விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விதி. ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நீதிமன்றத்தோட அனுமதியோட இந்த லீடிங் கொஸ்டின் நீதிமன்றம் அனுமதித்தால் நம்ம கேட்கலாம். லீடிங் கொஸ்டின்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இதற்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ அப்படிங்கிறவர் பியை கத்தியால குத்திட்டாரு அப்படிங்கிறத அவர் மேல குற்றம் சுமத்தி இருக்காங்க. இப்போ பி தரப்பு ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சியை ஒரு சாட்சியா அரசு தரப்பு கொண்டு நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்துறாங்க அப்படின்னா, இப்போ அந்த அரசு தரப்பு முதல் விசாரணையை செய்வாங்க அந்த சாட்சி கிட்ட. எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியும், நீங்க அப்போ என்ன பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா தவறான தூண்டும் கேள்விகள், லீடிங் கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. அது எந்த மாதிரி கேட்கக்கூடாது அப்படின்னா, ஏ அப்படிங்கிறவரு பியை கத்தியால குத்தும் போது நீங்க அதை பார்த்தீங்க தானே அப்படிங்கிற மாதிரியோ, அதாவது ஒரு சாட்சி ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மைய இவங்க தரப்பு சொல்லி அதை ஆமா இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரியான அந்த லீடிங் கொஸ்டின் கேட்கறதுக்கு முழுவதும் இந்த ரூல் பிரகாரம் தடை செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தோட அனுமதி இருந்தா ஒரு குறிப்பிட்ட கேள்விகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும். அடுத்ததா இரண்டாவது என்ன அப்படின்னா, கிராஸ் எக்ஸாமினேஷன், அதாவது குறுக்கு விசாரணை. இதை யார் செய்வா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சாட்சிய நீதிமன்றத்தின் முன்னாடி கொண்டு அந்த நிறுத்துற நபர் அந்த தரப்பு முதல் விசாரணையை செஞ்சதுக்கு அப்புறமா அதே சாட்சிய எதிர்த்தரப்பு குறுக்கு விசாரணை அப்படிங்கிறது செய்வாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குறிப்பிட்ட சாட்சியோட அவருடைய சொல்ற அந்த தன்மை, அதோட செல்லும் தன்மை, அவர் சொல்ற அந்த விஷயம் அந்த கேஸுக்கு எந்த அளவு ஒத்துப்போகுது அப்படிங்கிறத, இல்ல அந்த கேஸுக்கும் அவர் சொல்ற விஷயத்துக்கும் இடையில ஏதேனும் முரண்பாடுகள் இருக்கா அப்படின்னு நீதிமன்றத்திற்கு நிரூபிக்கும் வகையில இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடக்கும்.
பொதுவாக இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல அந்த எதிர்த்தரப்பு வந்து இந்த கேஸை வந்து பலவீனப்படுத்துறதுக்கான முயற்சிகளை தான் மேற்கொள்ளுவாங்க. இதுல இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் என்ன அப்படின்னா, லீடிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு இங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. சாட்சியோட நம்பகத்தன்மையை பாதிக்கும் அல்லது சோதிக்கும் கேள்விகளும் இங்க அனுமதிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா, சாட்சி முன்னாடி நீதிமன்றத்திற்கு சாட்சியா சொல்றதுக்கு முன்னாடியோ அல்லது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்கிட்டயோ ஒரு சாட்சியம் அளிச்சுட்டு நீதிமன்றத்துல சொல்ற அந்த சாட்சியம் வந்து முன்னுக்கு பின் முரணானதா இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம அந்த சாட்சி கிட்ட சுட்டி காட்டி கிராஸ் எக்ஸாமினேஷன் நம்ம பண்ணலாம். உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வந்து சியிடம் வந்து குறுக்கு விசாரணை செய்யறாரு. சம்பவம் நடந்த அப்போ அந்த இடத்துல இருந்து நீங்க 50 அடி தூரத்துல இருந்தீங்க அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இதற்கு அந்த தரப்பு சாட்சி வந்து ஆமா இல்ல அப்படிங்கிற பதில தான் சொல்ற மாதிரி இந்த கேள்வியானது இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரியான கேள்விகளை தான் குறுக்கு விசாரணையில கேட்கணும். அடுத்ததா, உதாரணமா பார்த்தோம்னா, அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல எந்த ஒரு தெருவிளக்குமே இல்லை அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு ஆமா இல்லை அப்படிங்கிற பதில தான் அவர் சொல்லுவார். இப்போ அடுத்ததா, நீங்க காவல்துறை கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துல ஏதான் குத்துனாரு அப்படின்னு அவருடைய பெயரை குறிப்பிடவில்லை அப்படித்தானே அப்படின்னு கேட்டோம்னா அவர் ஆமா இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இங்க இந்த சாட்சி இப்ப நம்ம மேல குறிப்பிட்டுள்ள அந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சாட்சியோட நம்பகத்தன்மையை சோதிக்கிற மாதிரி இருக்கு. இதைதான் வந்து நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா, ரீ எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இந்த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ்ல ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. இந்த ரீ எக்ஸாமினேஷன் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், முதல் விசாரணையை வந்து அந்த யாரு வந்து அந்த சாட்சியை நீதிமன்றத்தின் முன் நிறுத்துறாங்களோ அவங்க செய்வாங்க. அதுக்கு அடுத்ததா கிராஸ் எக்ஸாமினேஷன் வந்து டிஃபென்ஸ் கவுன்சில் செய்வாங்க. அடுத்ததா அதே சாட்சியை அந்த நீதிமன்றத்தில் முன் கொண்டு வந்த அந்த சாட்சியை முன் கொண்டு வந்த அந்த தரப்பு அரசு தரப்பு, சிவில் கிரிமினல் கேசஸ்ல அரசு தரப்பு, சிவில் கேசஸ்ல பிளைண்டிஃப் தரப்பு வந்து மறு விசாரணை வந்து செய்யலாம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த குறுக்கு விசாரணையில ஏற்பட்ட சில சந்தேகங்களையும் குழப்பத்தையும் தெளிவுபடுத்துறதுக்காக இந்த மறு விசாரணை அப்படிங்கிறது நடக்கும். முக்கியமான ரூல் என்ன இந்த மறு விசாரணையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கம் மட்டும்தான் அளிக்கிறதுக்கு அனுமதி வந்து இருக்கும். புதுதா நீதிமன்றத்தோட எந்த ஒரு அனுமதி இன்னும் புதுசா நம்ம ஒரு உண்மையோ அல்லது டீட்டெயிலையோ நம்ம அங்க சொல்லக்கூடாது. உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப குறுக்கு விசாரணையில இப்போ டிஃபென்ஸ் கவுன்சில் வழக்கறிஞர் வந்து நீங்கள் 50 அடி தூரத்துல இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, மறு விசாரணையில அந்த சாட்சி அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்கிறாரு, நீங்க அந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு தெளிவான ஒரு வெளிச்சம் போதுமானதா அங்க இருந்துச்சா அப்படின்னா, இப்போ முன்னாடியே ஒரு 50 அடி தூரங்கிறது ரொம்ப தூரத்துல தள்ளி இருந்து நீங்க அந்த சம்பவத்தை பார்த்தீங்க அப்படின்னு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி அந்த சாட்சியோட நம்பகத்தன்மையை அவரு உடைச்சிடுறாரு. அடுத்ததா மறு விசாரணை அப்போ அந்த அரசு தரப்பு தெளிவா நீங்க அதை பார்க்கறதுக்கு தேவையான வெளிச்சம் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டு இப்போ அந்த சாட்சி இருந்தது அப்படின்னு குறிப்பிடுறாரு அப்படின்னா, அப்போ முன்னாடி கிராஸ் எக்ஸாமினேஷன்ல அவரு 50 அடி தூரத்துல இருந்து அந்த விஷயத்த பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயத்த இங்க தெளிவுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னு உறுதிப்படுத்துறதா இருக்கு. அடுத்ததா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி லீடிங் கொஸ்டின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். லீடிங் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கேள்வியிலேயே அதற்கான பதிலும் அடங்கி இருக்கும். அதுதான் நம்ம லீடிங் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா பார்த்தோம்னா, ஏ வந்து பிஏ குத்துனதை நீங்க பார்த்தீங்க அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து இருக்கும். அவர் ஆமா இல்லை அப்படிங்கிற பதில் மட்டும்தான் அந்த சாட்சி சொல்லுவாரு. இதுல முதன்மை விசாரணையில லீடிங் கொஸ்டின் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. குறுக்கு விசாரணை மட்டும்தான் இந்த லீடிங் கொஸ்டின் வந்து இருக்கும். அதே போல மறு விசாரணையிலையுமே நீதிமன்றம் வந்து அனுமதித்தா மட்டும்தான் அந்த லீடிங் கொஸ்டின் வந்து நம்ம கேட்க முடியும். பெரும்பான்மையான விஷயங்கள்ல இந்த லீடிங் கொஸ்டின் வந்து நீதிமன்றம் அனுமதிக்க மாட்டாங்க. குறுக்கு விசாரணையில நம்ம அந்த சாட்சியோட செல்லும் தன்மையை அவர் எந்த அளவுக்கு அவர் சொல்றது உண்மை அப்படிங்கிறத சோதிக்கிற ஒரு விஷயம்தான் வந்து குறுக்கு விசாரணை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அங்க லீடிங் கொஸ்டின் வந்து அனுமதிக்கப்படுது. அடுத்ததா,
இதோட தொடர்புடைய மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஹாஸ்டில் விட்னஸ். அதாவது தன்னை சாட்சியை அழைச்ச அந்த தரப்பிற்கே எதிராக ஒரு அந்த சாட்சி வந்து எதிராக மாறுறாங்க அப்படின்னா அதை ஹாஸ்டிலிங் விட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த ஹாஸ்டிலிங் விட்னஸ் அப்படிங்கிறது எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா தான் அழிச்ச முன்னாடி தான் வந்து சொன்ன ஒரு வாக்குமூலத்தை ஒரு சாட்சியை முரணா வந்து அதே சாட்சி திரும்ப சொல்றாரு அப்படின்னா அது வந்து நம்ம ஹாஸ்டிலிங் அப்படின்னு குறிப்பிடுவோம். அடுத்ததா தான் வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு அதாவது டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு ஆதரவாக செயல்படுறோம் அப்படின்னா அதை ஹாஸ்டிலிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா அந்த சாட்சி வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கும் பொழுது அவருக்கு ஹாஸ்டல் ஆயிட்டாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு சாட்சி அரசு தரப்புல கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன்னாடி நிறுத்துறாங்க. அந்த சாட்சி எதிர்த்தரப்பிற்கு சாதகமான ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா இப்போ அதே சாட்சி அந்த அரசு தரப்பிற்கு ஹாஸ்டிலா எதிராக மாறுது. இப்போ அந்த ஹாஸ்டிலான அந்த சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யறதுக்கு அந்த யாரு கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தினாங்களோ இதுல அரசு தரப்புக்கு குறுக்கு விசாரணை செய்யறதுக்கு வாய்ப்பு வந்து வழங்கப்படும். உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா இப்போ சாட்சி என்ன சொல்றாருன்னா வந்து பிஏ கத்தியால குத்துனதை நான் பார்த்தேன் அப்படின்னு போலீஸ் காவல்துறை அதிகாரிகிட்ட குறிப்பிடுறாரு. அவரை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நுப்பாட்டும் பொழுது அந்த ப்ராசிக்யூஷன் தரப்பு நீதிமன்றத்தில் என்ன சொல்றாருன்னா நான் எதையுமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ அவரை நம்ம ஹாஸ்டில் விட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பிறல் சாட்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ப்ராசிக்யூஷன் தரப்பு என்ன பண்ணுவாங்கன்னா இவரை வந்து பிறல் சாட்சின்னு நீங்க அறிவிச்சிருங்க. அதுபோல அவர் முன்னாடி கொடுத்த அந்த வாக்குமூலத்துக்கு ரிலேட்டடா நாங்க வந்து குறுக்கு விசாரணை செய்யறதுக்கு அரசு தரப்பு வந்து நீதிமன்றத்தில் அனுமதி வந்து கேட்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு விட்னஸை எந்தெந்த மாதிரியெல்லாம் விசாரணை செய்யலாம், முதல் விசாரணை என்ன அதை யார் செய்வா, அதுக்கான நோக்கம் என்ன, அதே போல குறுக்கு விசாரணை அப்படின்னா என்ன, அதோட நோக்கம் என்ன, அதை யாரெல்லாம் செய்ய அனுமதி இருக்கு, அதே போல ரீ எக்ஸாமினேஷன் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த மறு விசாரணையை யார் செய்வா, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதையும், ஒரு சாட்சி பிறல் சாட்சியா மாறிட்டா அதோட செல்லும் தன்மை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே போல லீடிங் கொஸ்டின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இது போல பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.